மதுபான பார் இருந்த இடத்தை காலி செய்வதில் இட உரிமையாளர் மற்றும் பார் உரிமையாளரிடையே ஏற்பட்ட தகராறில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் மேடு பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவருக்கு சொந்தமான இடத்தில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் மதுபான பார் நடத்தி வருகிறார். இந்த இடத்தை காலி செய்யுமாறு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆனால் செல்வம் இடத்தை காலி செய்ய மறுக்கவே செவ்வாயன்று இருதரப்பினரும் பயங்கரமாக மோதிக்கொண்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அடிதடியில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்து அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நைட்டு ஒரு 8:30 மணி 9 மணிக்கு சரக்கு கேட்க 2 புல்லு 3 புல்லு கேட்கையில இவர் எங்க ஓனர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இந்த சப்ளையர் பையன் சொல்ல காலைல 6:30 மணி 7 மணிட்டு ஒரு 60-70 பேர் ஒரு 4-5 கார்ல எங்க அண்ணன் எல்லாம் அந்த பயல தூங்கிட்டு இருக்கிற பயல விட்டு அடிச்சு எல்லாருக்கும் ஒரு 13-14 பேருக்கு மொத்தம் காயம். ஸ்டேஷன்ல இருந்து 4 பேர் வந்தவங்க 4 பேருக்கு காயம். அவங்களையும் பிடிச்சி குத்திவிட்டாங்க. கேட்டையா எல்லாருக்குமே காயம். பாரு பின்னாடி பக்கம் பசங்க எட்டி கொடியாந்து வீட்டுக்குள்ள மூந்துக்கிறாங்க. போலீஸ் எங்க கேக்குது வீட்டுக்கு ஒழிஞ்சுட்டாங்க இழுத்து விட முடியும். எந்த பசங்க போய் நாங்க இழுத்து விட முடியுங்க? கண்ணாடி செடி செத்த பாருங்க அந்த பக்கம் வந்து பாருங்க கண்ணாடி எல்லாம் கிடக்குது. எங்க வீட்டுல வயசு பிள்ளைங்க எங்க பசங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள அடிக்க போது எங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க. கோஷ்டி மோதலில் அடிப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதிலும் சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.